சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ பிள்ளை வயல் காளியம்மன் திருக்கோவில் 70ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள மிக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பிள்ளை வயல் காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத 70ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு கொடியேற்ற வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் பூச்சொரிதல் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனுக்கு பல வகையான பூக்களை சமர்ப்பித்து வழிபாடு செய்து வருகின்றனர். இந்த ஆண்டு இவ்விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக கொடிமரம் முன்பு கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் துவங்கியது. தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் நடைபெற்று கலசத்திற்கு உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து மகா கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் கொடிமரத்தில் அம்மன் உருவம் வரையப்பட்ட கொடி வஸ்திரத்தை சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. பின்னர் கொடிமரத்திற்கு தர்ப்பை, புல், பட்டு சேலை, பட்டு வஸ்திரம், பூ மாலைகள் சாற்றப்பட்டு கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிறைவாக மகா கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து மூலவர் பிள்ளை வயல் காளியம்மனுக்கு உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்து வேத மந்திரங்கள் முழங்க காப்பு கட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ காளியம்மனை வழிபட்டனர். விழாவையொட்டி வரும் வெள்ளிக்கிழமை அன்று பூச்சொரிதல் விழா நடைபெறுகிறது.
சாதனைக்கு